வணக்கம். தமிழக அரசியலில் தொடர்ந்து மிக வேகமாக தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அநேகமான கருத்து கணிப்புகளின் முடிவுகள் அதிமுக தோல்வியை தழுவும் என்றே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை இயல்பாகவே அதிமுக வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழல். சென்ற முறை திமுக ஆட்சி அமைத்தால் இந்த முறை நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி ஏன் அதிமுக தோல்வியை தழுவுகின்றது, தோல்வி முகம் காட்டுகிறது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன. அதிமுகவின் வரலாறு என்பது 1972 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். முதலாவதாக அவர் நேரடியாகவே தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிடவில்லை. லோக்சபாவுக்கான பாராளுமன்றத்துக்கான திண்டுக்கல் தொகுதி வேட்பாளரை அறிவித்து திண்டுக்கல் தொகுதிதான் அவருக்கு முதலாவது களமாக இருந்தது. 1,49,000 வாக்குகள் அதிகமாக பெற்று திமுகவை 3ஆவது இடத்துக்கு தள்ளி அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் வெற்றி பெறவில்லை, அவரது வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்றார். தொடர்ந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை கைப்பற்றினார். 77ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக எம்ஜிஆர் வந்தார். அண்ணா யுகத்தில் 3ஆவது முதல்வராகிறார் எம்ஜிஆர் என்று அன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. இந்த எம்ஜிஆர் திருப்பி 80ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 84ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்றார். தொடர்ச்சியாக அவர் உயிருடன் இருக்கும் வரை முதல்வராகவே அவர் உயிருடன் இருந்து மரணித்தார். இதைத் தொடர்ந்து அதிமுகவுக்குள் பிளவு ஏற்பட்டது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று 2 அணிகள் உருவாயினது. அந்த அணிகள் அடுத்த தேர்தலை 89ஆம் ஆண்டு சந்தித்த பொழுது தோல்வியை தழுவின. ஜெயலலிதா அணியில் 27 எம்எல்ஏக்களும் ஜானகி அணியில் 1 எம்எல்ஏவுமாக வெற்றி பெற்றார்கள். பின்னாளில் சபாநாயகராக இருந்த PH பாண்டியன் சேரன் மாதவி தொகுதியில் வெற்றி பெற்றார். மிச்சம் அனைவருமே ஜெயலலிதாவின் எம்எல்ஏக்களாக இருந்தார்கள். இதை உணர்ந்து கொண்ட ஜானகியை பொறுத்தவரை கட்சியை 2 பட்டால் நடத்த முடியாது என்று தெரிந்து கட்சியை ஒன்றாக ஜெயலலிதாவிடமே கொடுத்து விட்டார். தொடர்ந்து கட்சி மீண்டும் வலுப்பெற்றது. அந்த வகையில் 91ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. 91ஆம் ஆண்டு தேர்தலில் கட்சி அபரிமித வெற்றி பெற்றது. காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்பொழுது இருந்தது. ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொன்ற காரணத்தினால் அந்த கொலையின் அனுதாப வாக்குகள் அனைத்தும் இணைந்து கலைஞரை பின்னுக்கு தள்ளி 2 தொகுதிகளில் தான் கலைஞர் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. கலைஞர் தான் போட்டியிட்ட துறைமுகம் தொகுதியிலும் இன்னும் ஒரு தொகுதியில் தான் அவர் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு வெற்றி பெற்ற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தியது. எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. பாலசுப்ரமணியம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலத்தில் ஜெயலலிதாவின் ஆட்சி என்பது மிகவும் மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக இருந்த காரணத்தினால் 96ஆம் ஆண்டு அந்த கட்சி ஆட்சியை இழந்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கலைஞர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த வகையில் அந்த தேர்தல் நடந்து முடிந்தது. தொடர்ந்து 2001 ஜெயலலிதா வென்றார். 2006 கலைஞர் வென்றார். இவ்வாறு நடந்த தேர்தலில் 2011ஆம் ஆண்டு மீண்டும் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அந்த முறையும் கூட கலைஞரால் எதிர்க்கட்சிக்கு வர முடியவில்லை. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். இவ்வாறு தமிழக தேர்தல் போய்கொண்டே இருந்தது. பின்பு 2016ஆம் ஆண்டும் மக்கள் நல கூட்டணி வந்தாலும் கூட அதிமுகவை ஆட்சி அமைத்தது.
ஆகவே அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் 3 முறையும் ஜெயலலிதா காலத்தில் 2 முறையும் ஆட்சி அமைத்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்தது. திமுக ஒரு முறைக்கு மேல் அடுத்த முறை ஆட்சி அமைக்கவில்லை இதுவரை காலமும். ஆனால் இம்முறை இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வெல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அநேகமான வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்றார்கள். அதிமுக ஏன் தனது வெற்றியை தவறவிட்டது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அது ஏன் நடந்தது என்பதை பார்ப்போம். முக்கியமாக கடந்த முறை தேர்தல் முடிந்ததற்கு பின்பு, ஜெயலலிதா மரணத்துக்கு பின்பு பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். பின்பு பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய சொல்லி சசிகலா உத்தரவிட்டதன் பேரில் அவர் ராஜினாமா செய்தார். பின்பு எடப்பாடியை சசிகலா முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சியால், குறிப்பாக கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வராத காரணத்தினால் அவரால் பதவியேற்றுக் கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் அவர் வழக்குக்காக செல்ல வேண்டிய உள்ளே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழலில் சிறைக்கு செல்லுகின்ற பொழுது பன்னீர் செல்வத்தை விடுத்து பழனிசாமியை தெரிவு செய்துவிட்டு சென்றார். பின்பு பழனிசாமி தனது கைப்பிடிக்குள் கட்சிகளை கொண்டு வந்தார். பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார். பன்னீர்செல்வத்தை துணை முதல்வர் பதவியை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஆட்சி முடிந்ததற்கு பின்பு பன்னீர்செல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக பழனிசாமி வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பன்னீர்செல்வத்தின் ஒற்றை தலைமைக்குள் கட்சி வந்தது. இது எல்லாம் கட்சிக்குள் நிறைய சிக்கலை கொண்டு வந்தது. நிறைய பேர் விரக்தியுடன் இருந்தார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் பிளந்து சென்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். பின்பு இப்பொழுதுள்ள சூழலில் பலர் வெளியேறி சென்று விட்டார்கள். மிகவும் வலுவாக இருக்க வேண்டிய அதிமுகவின் வாக்குகள் பிளந்து செல்வதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லலாம். பன்னீர்செல்வம் பிளந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து கொண்டார். மனோஜ் பாண்டியன் பிளந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் இணைந்து கொண்டார். பன்னீர்செல்வத்தின் தளபதியாக இருந்த வைத்திலிங்கமும் இணைந்து பிளந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே சென்று கொண்டார். ஆனால் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் மாத்திரம் வெளியிலே சென்று தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்று விட்டார். இவ்வாறு பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன கட்சிக்குள். இந்த பிளவுகளை ஒன்றுபடுத்துவதற்கு பழனிசாமியால் முடியாத ஒரு சூழல் இருந்தது. மற்றவர்கள் அதை ஒன்றுபடுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலிலும் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்ட பழனிசாமி இருக்கவில்லை. இதுதான் முக்கிய பிரச்சனை. எல்லோரும் சென்று சந்தித்து பேசினாலும் கூட பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறே கட்சி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் போலும். ஆகவே அதிமுகவின் பலம் என்பது கொஞ்சம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் வெளியேறுகின்ற பொழுது இயல்பாக கட்சியின் பலம் குறையும் என்பது எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதை பழனிசாமி உணர்ந்து கொள்ளவில்லை போல் தெரிகின்றது. இடையில் ஒரு நேரத்தில் செங்கோட்டையன் வெளியில் வந்த காலத்தில் பழனிசாமியை எடுத்துவிட்டு செங்கோட்டையனை தலைவராக்கி கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது வெற்றியளிக்காத காரணத்தினால் செங்கோட்டையனும் சென்று விட்டார். இந்த சூழலில்தான் இப்பொழுது கூட்டணி அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 3 பெரிய கட்சிகளுடன் மற்ற சிறிய கட்சிகளும் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக அவர்கள் கட்சியை பிளந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2 தலைமையில் இருக்கின்றது. ஒரு தலைமை
அன்புமணியின் தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கிறது. ராமதாஸ் வெளியில் சென்று விட்டார். இதே நேரத்தில் வெளியில் சென்ற ராமதாஸ் அதிமுகவிலிருந்து பெருமளவான வாக்காளர்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சசிகலாவுடன் கூட்டணி வைத்து தனியாக போட்டியிடுகின்றார்கள். சசிகலா ராமதாஸ் கூட்டணி என்பது தமிழகத்தில் இன்னொரு அணியாகவும் இருக்கின்றது. அதுவும் பழனிசாமிக்கு ஒரு தோல்வி முகம் காட்டும். நிச்சயமாக கடந்த தேர்தலில் கூட 2021 தேர்தலில் கூட பன்னீர்செல்வம் ஒன்றாக இருந்தார், செங்கோட்டையன் ஒன்றாக இருந்தார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரம் வெளியில் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இருந்தது. இவ்வாறான ஒரு அரசியல் சூழல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் இப்பொழுது பிளந்து விளந்து இருக்கின்றது. ஆகவே வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இந்த சூழலில்தான் அதிமுகவால் இரண்டாவது முறை இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாது என்கிற கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது ஏற்றுக்கொள்ள முடியாமல் விட்டாலும் கூட தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இயல்பாகவே இம்முறை அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழலை தாண்டி அது ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்திருப்பதற்கு நாங்களே மேற்சொன்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இதில் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. திரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவரும் சென்ற முறை அதிமுக கூட்டணியில் தான் இருந்தார். இந்த முறை அவர் அதிமுக கூட்டணிக்குள் இல்லை. இவ்வாறு இன்னும் ஒரு சிறிய கட்சி வேல்முருகன் தலைமையிலான கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே சென்றிருக்கிறது. அது திமுகவில் பெரிய அளவுக்கு வாக்கு சேதாரத்தை ஏற்படுத்தாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காரணம், அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்பொழுது திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. மற்றும் தனியாக போட்டியிட்ட கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. தனியரசு அதிமுக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கின்றார். கருணாஸ் அங்கிருந்து திமுகவுக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறான கூட்டணிகள் இணைந்து ஒரு பலம் பொருந்திய அணியாக இருப்பதால் இம்முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூடுதலான கருத்து கணிப்புகள் வருகின்றன. ஆனால் தேர்தல் என்பது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே பொறுத்திருப்போம். அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்பது அதிமுகவின் தொண்டர்களோ தலைவர்களோ அல்ல, உயர்தலைமையாக இருக்கின்ற தோற்றால் அதிமுக தோற்று ஆட்சியை பிடிக்காமல் போனால் அதற்கு முழுமுதற் காரணம் உயர்தலைமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் என்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாகவே இருக்கும் என்பதும், அதற்கு பின்பு அவர் தலைமையை தொடர்வதற்கு அதிமுக விடுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே போய்விடும் என்றதும் எதிர்பார்க்கப்பட வேண்டியது. எதுக்கும் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.